இன்னைக்கு எந்த கோயிலுக்கு டிவோஷனல் டூர் வந்திருக்கோன்னு பார்ப்போமா? இந்த கோயிலை பற்றி சொல்லணும்னா, இந்திரனோட வாகனமான ஐராவதத்துக்கு சாபத்தை நீக்கி முக்தி கொடுத்த கோயில் இந்த கோயில். மதுரையில் உள்ள பஞ்சபூத ஸ்தலத்தில் இந்த கோயில் காற்று ஸ்தலம். இது மட்டும் இல்லை, இந்த கோயிலுக்கு இன்னமும் ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்குது. அதை அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா பார்ப்போம். அப்படி ஏகப்பட்ட சிறப்புகள் வாய்ந்த கோயில் தான் இந்த அருள்மிகு முக்தீஸ்வரர் திருக்கோயில். இந்த கோயில் எங்கே இருக்குன்னா, மதுரையில் மாரியம்மன் தெப்பக்குளம். அந்த தெப்பக்குளத்துக்கு மேற்கு சைடில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலோட வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா, துர்வாச முனிவர் சிவ பூஜை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அவர் கையில் சிவனை பூஜை செஞ்ச அந்த மாலை இருக்கு. இந்திரனை பார்த்தோன்னே அந்த மாலையை அவர் கையில் கொடுக்குறாரு. இந்திரன் அந்த மாலையை தன்னோட வாகனமான ஐராவதம் அப்படின்ற யானை மேலே வச்சுறாரு. அந்த யானை என்ன பண்ணிருக்குன்னா, அதை தூக்கி கீழே போட்டுருது. இந்த செயலை பார்த்து கடுப்பான துர்வாச முனிவர் இந்திரனுக்கும் ஐராவதத்துக்கும் சாபத்தை கொடுத்துட்றாரு. இந்த சாபத்தோட பலனா இந்திரன் தன்னோட இந்திரலோக பதவியை இழந்துடுறாரு. ஐராவதம் பார்த்தீங்கன்னா பூமியில் ஒரு சாதாரண யானையாக பிறப்படுக்குது. அந்த சாபத்தை அனுபவித்து முடித்த ஐராவதம் ஒரு வில்வ வனத்தில் சிவனை வேண்டுது. சிவன் மனமிறங்கி அந்த ஐராவதத்துக்கு முக்தியும் கொடுக்குறாரு. அப்படி முக்தி கொடுத்த இடம்தான் இந்த அருள்மிகு முக்தீஸ்வரர் கோயில். இந்த கோயிலோட இன்னொரு முக்கியமான சிறப்பம்சம் என்னன்னா, பெரும்பாலான சிவன் கோயிலில் வருஷத்துக்கு ஒரு சில வினாடி தான் சிவலிங்கத்து மேலே சூரியனோட கதிர் விழும். ஆனால் இந்த கோயிலில் மட்டும் 24 நாள், அதாவது வருஷத்துக்கு 24 நாள் சூரியனோட கதிர் சிவலிங்கத்து மேலே விழும். இந்த கோயிலில் அம்மனையும் சிவனையும் ஒரே இடத்துல நின்று நம்மளால் வணங்க முடியும். இந்த கோயிலில் உள்ள தட்சிணாமூர்த்தி பிரகாரத்துக்கு வெளிப்புறமாக இருப்பார். இவர் கையில் வீணை இருக்கும். அதனால் இவரை வீணை தட்சிணாமூர்த்தின்னு இங்கே வரும் பக்தர்கள் அழைக்கிறாங்க. இந்த வீணை தட்சிணாமூர்த்தியை வணங்கினா நமக்கு கல்வி, கேள்வி மற்றும் இசைஞானம் பெற்று சிறந்து விளங்கலான்றது இங்கே வரும் பக்தர்களோட நம்பிக்கை. கோயிலில் வடமேற்கு மூலையில் ஒரு வில்வ மரம் இருக்குது. அந்த வில்வ மரத்துக்கு அடியில் ஒரு விநாயகர் இருக்கார். அந்த விநாயகரை வணங்கினா நம்மளோட முன்னோர்கள் சாபம் நீங்கி முன்னோர்களோட பரிபூரணமான ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம கண்ட கனவு நிறைவேறணும்னா இந்த விநாயகரை வணங்கினா நிச்சயம் நிறைவேறும்னு சொல்கிறாங்க இங்கே வரும் பக்தர்கள். இந்த கோயிலை பற்றியான உங்கள் கருத்தை நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு டிவோஷனல் டூரில் பார்க்கலாம். நன்றி.